بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله ولي المتقين وناصر المؤمنين أحمده وتعالى وأشكره على ما أولانا من النعم وصرف عنا من النقم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين ثم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله مولانا العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்று முரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது குடும்பத்தவர்கள் அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் எம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டும் என பிரார்த்தித்து கொண்டவனாக, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நேயர்களே, இரண்டாம் கட்டமாக கொரோனா வைரஸினுடைய தாக்கம் உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே எமது பள்ளிவாசல்களெல்லாம் மூடப்பட்டு மீண்டும் ஆன்லைன் ஊடாக ஹுத்பா பிரசங்கங்களை செவிமடுக்க எமக்கு கிடைத்த இந்த இக்கட்டான காலகட்டங்களை எண்ணி அல்லாஹுவிடத்திலே நாங்கள் மன்றாடியவர்களாக, அல்லாஹுவிடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்புகளை கேட்டவர்களாக இன்றைய ஹுத்பா பிரசங்கம் போன்ற ஒன்றை ஆரம்பம் செய்து வைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய நாளிலே மிக முக்கியமான ஒரு நாளில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உலகத்துக்கு அருட்கொடையாகவும் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்த இந்த நாளும், இதே உலகத்தை விட்டு அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் பக்கம் திரும்பிய ஒரு நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்கலாம். உலகிலே குறிப்பாக பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கேலி சித்திரங்களாக, கார்ட்டூன்களாக, பொம்மைகளாக வரைந்து அவற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழிவுபடுத்தும் நோக்கிலே உலகம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவதிலும் அவர்கள் இந்த உலகை விட்டும் மறைந்த தினத்தை ஞாபகப்படுத்துவதிலும் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திய வண்ணமாக இருக்கின்ற ஒரு கூட்டம் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹு தஆலாவினால் ரஹ்மத்தன் லில் ஆலமீனாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் யாராக இருந்தாலும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழிவுபடுத்துவதற்காக எண்ணுகின்ற போது அவர்களின் இழி நிலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பேற்றுக் கொள்வான். அவர்களை இந்த உலகிலே மிக மோசமாக இழிவுபடுத்துவான் என்ற யதார்த்தபூர்வமான உண்மைகளை எங்களுடைய ஈமான்களிலே நாங்கள் ஆரம்பத்திலே பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று நாங்கள் பார்க்கலாம், பிரான்சிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் இன்று உலகளாவிய ரீதியிலே அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்ளுகின்ற இந்த காலகட்டத்திலே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில அம்சங்கள் இருக்கின்றன. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழிவுபடுத்தியமைக்காக அவர்களை நாங்கள் இழிவுபடுத்துவது என்பது மிக மோசமான பண்பாக இருக்கின்றது. மாற்றமாக நாங்கள் பார்க்கலாம், சில காலங்களுக்கு முன்னால் அவர்கள் அல் குர்ஆனை
டென்மார்க் போன்ற நாடுகளிலே அல் குர்ஆனை எரித்தும் அல் குர்ஆன் மீது சிறுநீர் கழித்தும் அதனை கேவலப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தண்டனைகளை அவர்களுக்கு அவ்வப்போது வழங்கி கொண்டுதான் இருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்காக மாத்திரம் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னா அர்ஸல்னாக ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதுதான் நபியே, நிச்சயமாக நாங்கள் அகிலத்தார் அனைவருக்கும் ஒரு அருட்கொடையாக ரஹ்மத்தாக நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்ற கருத்தினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி இருந்த போதிலும் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் சில தவறுகளை மேற்கொள்ளுகின்றோம். அவர்களை வஞ்சிப்பதற்காக, அவர்கள் செய்த காரியத்தை நாங்கள் நிராகரிப்பதற்காக, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தியதற்கு மாற்றமாக நாங்கள் செய்கின்ற விடயங்கள் அவர்கள் எங்களை பார்த்து இஸ்லாத்துக்குள் நுழைவதற்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் விரண்டோடக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை இந்த இடத்திலே நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது உலகத்தார் அனைவருக்குமாக கொடுக்கப்பட்ட உன்னத மார்க்கமாக இருக்கிறது. இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அது அல்லாஹுவினால் உலகத்தார் அகிலத்தார் அனைவருக்குமாக கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது. உம்மத்தே முஹம்மதியாவாகிய நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல் குர்ஆன் எமக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டதென்று இது தவறான கருத்தாக இருக்கிறது. எனவே இவற்றை நாங்கள் புரிந்து கொள்வதும் இன்றைய நாளினுடைய மிக முக்கியமாக ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை நாங்கள் அதிகமாக கொண்டாடக்கூடியவர்களாக, அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் பக்கம் திரும்பிய இந்த நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன. நாங்கள் எமது வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள், அம்சங்கள் இருக்கின்றன. என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பவர்களாக நாங்கள் இருந்தால் அவர்களுடைய சுன்னாக்களை அவர்கள் எமக்கு காட்டிய, அவர்கள் எமக்கு வாழ்ந்து காட்டிய, அவர்களுடைய அருமை சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டிய அந்த சுன்னாக்களை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கொரோனா கோவிட்-19 இரண்டாம் கட்ட அலை என்பது எமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிஅமத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று நாங்கள் பார்க்கலாம், கொரோனா என்று எமது சிறுவர்கள் முதல் முதியவர்கள் தொடக்கம் எல்லோருடைய வாயிலும் அன்றாடம் பேசப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இது மாறிவிட்டதே தவிர, அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து எமக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இப்திலா, அதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேயர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியார்களே, இப்போது நாங்கள் பார்க்கலாம், கொரோனா என்ற வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், கொரோனாவினுடைய தாக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். கொரோனா எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து புறப்பட்டது என்பதையெல்லாம் ஆய்வு செய்வதில், அதனை அப்டேட் பண்ணுவதிலே நாங்கள் எங்களுடைய வாழ்நாளை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர, இந்த கொரோனா அல்லாஹ்வின் புறத்திலே இருந்துதான் வந்திருக்க முடியும் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதனை அப்டேட் செய்யக்கூடிய நாங்கள் அதற்காக எங்களை என்ன முன்னாயத்தம் செய்திருக்கிறோம் என்று பரிசீலனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் இப்படித்தான். சில காலம் கொரோனா வந்தது, எங்களுடைய பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது. அதற்கு பின்னால் அதனுடைய தாக்கங்கள் குறைக்கப்பட்டதன் காரணத்தினால் பள்ளிவாசல்கள் மீண்டும் திறக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆனால் அந்த கொரோனாவினுடைய தாக்கம் மீண்டும் எங்களை தாக்குகின்ற அபாயகரமான நிலைமைகள் எமது பிராந்தியத்தில் தோன்றியதன் காரணத்தினால் பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு விட்டன. ஐங்கால தொழுகைகளுக்கு முட்டுக்கட்டுகள் போடப்பட்டு விட்டன. பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு விட்டதனால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துக்கள் படிப்படியாக குறைந்து செல்லுகின்றது என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்வது கட்டாய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களை விட்டும் தூரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் எங்களை விட்டும் தூரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை பற்றி அல் குர்ஆனிலே பல 1400 வருடங்களுக்கு முன்னால் எமக்கு அழகான முறையிலே தெளிவுபடுத்திக் கொள்கின்றான். என்னவென்றால், உலகத்திலே
தரையிலும், அதாவது கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் தரையிலும் கடலிலும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய தஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், அதுதான் உலகிலே தோன்றுகின்ற ஃபசாதுகள், ஃபித்னாக்கள் எதனால் தோன்றுகின்றன? அவைகளெல்லாம் நாங்கள் எங்களுடைய கரங்களினால் சம்பாதித்து கொண்டவைகள் தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எமக்கு அழகான முறையிலே கூறி சென்றிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சோதனைகள் எங்களை நோக்கி வருகின்ற போது அந்த சோதனைகளை 2 முறைகளிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் எமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். ஒன்று, அதனை நாங்கள் நன்றி செலுத்திய மக்களாக அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை எமக்கு கிடைக்கின்றது என்றால் அவற்றுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். இரண்டாவதாக, அவற்றுக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு நாங்கள் பொறுமை காத்த மக்களாக மாற வேண்டும் என்பதை எமக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் அழகான முறையிலே கூறி காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காகவும் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்காகவும் எமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் பொறுமை காப்பதென்றால் எப்படி? இப்படியான இக்கட்டான காலகட்டங்களிலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கான, அல்லாஹ்வின் பக்கம் தவக்குலை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இந்த கொரோனாவினுடைய 2ஆம் கட்ட அலைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வை நாங்கள் தவக்குல் பண்ணக்கூடிய மக்களாக, எங்களுடைய இறையச்சத்தை தக்குவாக்களை அதிகமாக அதிகப்படுத்தக்கூடிய நாட்களாக இந்த கொரோனாவினுடைய காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் தௌபாவின் ஊடாக, இஸ்திக்ஃபாரின் ஊடாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய அர்ருஜூ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்குரிய ஒரு வழியாகவும் இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் அர்ரிலா பில் கலாஇ வல் கதர், இந்த கொரோனாவல்ல, இதைவிடவும் படுமோசமான நோய்கள் உலகத்திலே தோன்றி மறைந்திருக்கின்றன. ஏன்? சுவர்க்கத்துக்கென நன்மாராயம் கூறப்பட்ட அருமை சஹாபாக்களில் பலர் தாக்கப்பட்டு மரணித்த இந்த உலகை விட்டு பிரிந்த வரலாற்று உண்மைகளையும் இஸ்லாம் எமக்கு கூறியிருக்கின்றதல்லவா? அப்படி என்றால் இவை யாவும் அல்லாஹ்வினுடைய கலா கதிர் ஊடாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற யதார்த்த பூர்வமான அந்த நம்பிக்கையை எங்களுடைய உள்ளங்களிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக நாங்கள் இந்த நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா செய்யக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்புகளை கேட்கக்கூடிய மக்களாக மாறுவதும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றன. ஏனென்றால் குல்லு பனி ஆதம் ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன அத்தவாபூன், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தா, உலகிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்களாக, தவறு செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். எம்மில் சிறந்தவர்கள் யார் என்றால் அந்த தவறுகளை, அந்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களாக, பாவ மன்னிப்புகளை கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த மக்களாக இருக்கின்றோம் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கூறி சென்றிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமாக தொழுகைகளில் ஈடுபடுதல், அதிகமாக காலை மாலையிலே ஓத வேண்டிய திக்ருகள், ஔராதுகளை நாங்கள் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களிடத்திலே இருந்து எங்களுடைய ஆயுதங்களாக, முஸ்லிம்கள் மூமின்களுடைய ஆயுதங்களில் ஒன்றாக நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒன்றுதான் எங்களுடைய பிரார்த்தனைகளாக இருக்கின்றன, எங்களுடைய துஆக்களாக இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடிய ருஜூ இலல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் எங்களை மீட்டிச் செல்லக்கூடிய ஒரு பாதையாக எங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு அமலாக நாங்கள் கருத வேண்டிய, நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கின்றது. அதுதான் தான தர்மங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுதல். இந்த காலத்திலே, இந்த கொரோனாவினுடைய இக்கட்டான இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் சுவைத்தவர்களாக இருக்கின்றோம், அனுபவித்தவர்களாக இருக்கின்றோம். கோவிட்-19
ஏற்பட்டதன் பிறகு எமது பிராந்தியங்களுக்கு லாக்டவுன் பண்ணப்பட்ட அந்த காலப்பகுதியிலே நாங்கள் பட்ட கஷ்டங்களை அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக நிச்சயமாக நாம் யாரும் மறந்திருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தான தர்மங்களை செய்து அல்லாஹுவின் பக்கம் நாங்கள் திரும்புவதற்காக, அல்லாஹுவின் பக்கம் நாங்கள் நெருங்குவதற்காக ஒரு சந்தர்ப்பமாக இந்த தான தர்மங்கள் சதக்காக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மங்களின் விசேட தன்மைகளை பற்றி கூறுகின்ற போது, ஈச்சம் பழத்தின் ஒரு துண்டையேனும் தானமாக, தர்மமாக, சதக்காவாக கொடுத்து நரகிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கூறியிருக்கின்றார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறுகின்ற வழிமுறைகளை அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் நெருங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இவற்றை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாத வரையில் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டவர்களாக, அல்லாஹ்விலே அதிகமாக தவக்குள் வைத்தவர்களாக, அல்லாஹ்வின் உரிய ஒரு சோதனை தான் இது என்பதை ஏற்றுக்கொண்ட மக்களாக நிச்சயமாக நாங்கள் மாறிவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக உங்களிடத்திலே ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுதலையும் வேண்டிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதுதான் தற்பாதுகாப்பு. இஸ்லாம் கூறுகின்ற தற்பாதுகாப்பு என்ன? இப்படியான நோய்கள், இப்படியான இக்கட்டான நிலைப்பாடுகள் எமது சமூகத்திலே தோன்றுகின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆனிய வசனத்தை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னவென்றால், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அல் குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணிந்து அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, சுன்னாவை உங்களுடைய வழிமுறையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, உங்களை வழி நடத்துகின்ற, உங்களை நிர்வகிக்கின்ற தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து உங்களுடைய சமூகத்தை இழிவிலே இருந்தும் அழிவிலே இருந்தும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்றால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கோவிட்-19 காலப்பகுதியிலே, குறிப்பாக லாக்டவுன் பண்ணப்படுகின்ற வேளைகளிலே, அல்லது தற்பாதுகாப்புக்காக வேண்டி எங்களை மாஸ்குகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவற்றை அலட்சியம் செய்து விடாதீர்கள், அவற்றை வீணாக்கி விடாதீர்கள். ஏனென்றால் எங்களை வழி நடத்துகின்றவர்கள் எங்களுடைய அரசாங்கமாக இருக்கலாம், எமது சுகாதார அமைச்சுக்களாக இருக்கலாம், அல்லது எமது ஊர் பிரமுகர்கள் தலைவர்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நல்ல விடயங்களை எமக்கு கூறுகின்ற போது அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படி நாங்கள் எடுக்க தவறுகின்ற போது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி என்றால், இன்று எங்களுடைய முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டு சாம்பல்கள் மாத்திரம்தான் வீடுகளை நோக்கி வருகின்றது என்பதை எம்மில் யாரும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போது நாங்கள் கரம் ஏந்தி பிரயோசனம் கிடையாது. யா அல்லாஹ், எங்களுடைய உடல்கள் எரிக்கப்படுகின்றதே, யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று யா அல்லாஹ் என்று அப்போது நாங்கள் துஆக்கள் பிரார்த்தனைகள் செய்வதை பார்க்கிலும், அதற்கான தற்பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கேடயமாக எம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த மாஸ்க் அணிவதும், எங்களுடைய கரங்களை வெளியிலே சென்று வருகின்ற போது சுத்தத்தை பேணிக் கொள்வதைத்தான் அவர்கள் எமக்கு வலியுறுத்தி கூறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கை கழுவுதல், எங்களுடைய சுத்தத்தை பேணிக் கொள்ளுதல், சமூக இடைவெளிகளை பேணிக் கொள்ளுதல், கேலி கூத்துக்களிலே இருந்து எங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது பள்ளிவாசல்கள் எல்லாம் மூடப்பட்ட நிலைமையிலே இன்று நாங்கள் ஆன்லைன் ஊடாக கொத்துபாக்களை கேட்கின்றோம். ஆன்லைன் ஊடாக கொத்துபா பிரசங்கம் போன்ற ஒன்றை எமது ஊரில் இருக்கக்கூடிய இப்படியான AKP நியூஸ் போன்ற நிறுவனத்தினர் பலர் இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மக்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை விட்டு தூரமாகிவிடக் கூடாது என்பதற்காக பள்ளிவாசல்களிலே ஜும்மாக்கள் இடம்பெறுகின்றது போன்ற ஒரு உணர்வை எமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக
இப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்து தருகின்றார்கள். அல்லாஹு தஆலா அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த, அவர்கள் இந்த மண்ணை விட்டும் எம்மை விட்டும் மறைந்து சென்ற இந்த திருநாளிலே அவர்களை ஞாபகமூட்டியவர்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றார்கள், பிள்ளைகள், மனைவி மக்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உறவுகளாக மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவர்களுடைய கபறுகளையும் சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நாளிலே இருந்து அவர்களுடைய சுன்னத்தான வழிபாடுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஊரிலே அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நல்ல இல்முடைய சமூகத்தை உங்களுடைய கிராமத்திலே எமது பிராந்தியத்திலே ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், பரீட்சைக்கு தோன்றியிருக்கும் எம் மாணவ செல்வங்களுடைய பரீட்சைகளில் வெற்றியையும் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.